எல்லாம் நானும் போராடுவேன் என்கிறார்கள். கருத்தை துவக்கமாக சொன்னேன், நேரடி விஷயம் இது. இன்னொன்று, வசில்முன் லிமன் சாலத்தும், நீங்கள் யாரை பொருந்திக் கொண்டீர்களோ, எப்படி பொருந்திக்கிடுவாங்க? அவங்களை கண்ணியப்படுத்தினா, மேன்மைப்படுத்தினா அவர்கள் பொருந்திக் கொள்வார்களே அல்லவா? அவர்கள் நீங்கள் யாரையெல்லாம் பொருந்திக் கொள்கிறீர்களோ அவர்களை எல்லாம் நான் பொருந்திக் கொள்வேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மதில், திர்மிதியில், இப்னு ஹிப்பானில், ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தையும், இன்னமா யுரீதுல்லாஹு யுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்ல் பைத்தி வ யுطஹிரக்கும் தத்ஹீரா அஹ்ல் பைத்தி ஃபஅذஹப அன்ஹும் ரிஜ்ஸ வ தஹரம் தத்ஹீரா, இந்த ஆயத்தை ஓதிவிட்டு, என்னுடைய குடும்பத்தார்களே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தி விட்டான் என்று உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளும், எதுவும் குறைகளும் ஏற்படாமல் பாதுகாத்து விட்டான் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ல் பைத்துகளை பார்த்து வாயார வாழ்த்தி இருக்கிறார்கள். அடுத்த ஒரு ஹதீஸ், நிறைய ஹதீதுகள் குவிந்து கிடக்கிறது. கிரந்தங்களை திருப்பி அந்த பாடங்களை, மனாக்கிபினுடைய பாடங்களை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த செய்திகள் மழை என கொட்டுகிறது. ஹதீதுகளை மாத்திரம் சொல்லி பொருளை சொல்வதாக இருந்தாலே தரப்பட்ட நேரம் போதாது. ஹதீதுகளை சொல்லி அதற்கான பொருளை மாத்திரம், கருத்தல்ல, பொருளை மாத்திரம், ஒன்லி மீனிங், தர்ஜமாவை மாத்திரம் செய்வதாக இருந்தாலே கூட அதற்கு தரப்பட்ட நேரம் போதாது, அல்லது நான் எடுத்துக்கொண்ட நேரம் போதாது. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு நேரம் அவங்க தந்தாங்க, ஒரு நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு நேரம் தான் நான் பேசுவேன்னு சொன்னேன், இல்ல இவ்வளவு நேரம் பேசணும்னு சொன்னாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆக இரண்டு நேரமும் போதாது. அதற்காக தரப்பட்ட நேரத்தை விட நான் அதிகமாக பேசுவேன் என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கைரு முஅذிபுக் வலா அஹதின் மின் வலதிக். அன்னையர் திலகம் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபாத்திமா, இன்னல்லாஹ கைரு முஅذிபிக், உங்களை அல்லாஹ் ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டான், அது தெரிஞ்சது. வலா அஹதின் மின் வலதிக், உங்களினுடைய பிள்ளைகள், பிச்சாங்கள், அஹ்லு பைத்துகள் நின்றும் யாரையும் வேதனைப்படுத்த மாட்டான், யாரையுமே வேதனைப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு செய்தியை சொன்னார்கள், இஸ்தௌசு பி அஹ்லி பைத்தி கைரா. என்னுடைய குடும்பத்தில் நல்லதையே பாருங்க. இந்த குடும்பத்துல கூட சாதாரணமா அஹ்லு பைத்தை விடுங்க. இப்ப நம்ம குடும்பம் இருக்கு, ஒரு கணவன் மனைவி, மனைவி அப்படி இருக்கிறான், மனைவி இப்படி இருக்கிறான் என்றெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வர்றதை பார்க்கிறோம். உலகம் மொத்தத்திலும் இன்னைக்கு டைவர்ஸ், மனவிலக்கு, தலாக் என்பது அதிகமாக நடந்து வருகிறது. மனைவி அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான். பாரதூரமான விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கொள்ளதான் வேணும். ஆனால் சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு சரியான ஒரு வழிமுறையாக ஆகாது. ஸல்லல்லாஹு அந்த விஷயத்தில் சொல்றாங்க, உங்கள் மனைவியிடத்தில் ஒரு குறையை நீங்கள் பார்த்தால், சாதாரணமான ஒரு குறையை நீங்க பார்க்கிறீங்க, நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவளிடத்துல வேற நல்ல குணம் இருக்கா இல்லையா, அதை பார்த்து அமைதியா அவங்க. இதை மாத்திரம் என்ன நீ தோன்ற, நல்லது இருக்குல்ல, அதை எடுக்காம இதையா எடுக்கிற? சில பேருக்கு இந்த வம்பையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எங்க வம்பு வராது, எம்பு வளர்ப்பு வராது, எங்க முசீபத்து வராது, இன்னொரு புதிய கல்யாணத்தை முடிச்சுக்கிடலாம். அப்படியா? அப்படி இருக்காதீர்கள், அது நல்ல பண்பாடு அல்ல என்கிறார்கள் இந்த ஹதீதின் வாயிலாக. என்ன செய்யணும்? ஒரு குறை இருக்கும், 10 நல்லது இருக்கும் இல்ல, அந்த 10 நல்லதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் அந்த ஒரு குறையை பார்க்கறீங்க? அங்கேயே அப்படி சொன்னார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்ல் பைத்துகளில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்தௌசு பி அஹ்லி பைத்தி கைரா. எனது குடும்பத்தை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால், உபதேசம் செய்வதாக இருந்தால், வசியத்து செய்வதாக இருந்தால், கைரையே சொல்லுங்கள், கைரை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்னி உஹாசிமுக்கும் அன்ஹும் கதன், நாளை மறு உலகத்தில் அஹ்ல் பைத்துகளினுடைய விஷயத்தில் யார் அநியாயமாக நடந்து கொண்டார்களோ, மரியாதை குறைவாக நடந்து கொண்டார்களோ அவர்களோடு ஹஸ்மு செய்வேன், போராடுவேன், வழக்கு தொடுப்பேன் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் வழக்கு தொடுப்பேன் என்கிறார்கள்.
எனவே அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நான் யாரோடு வழக்கு தொடுக்கிறேனோ, ஹஸ்மு செய்கிறேனோ, பிரச்சனை பண்ணுகிறேனோ, அவர்களோடு அல்லாஹ்வும் வழக்கு தொடுப்பான், பிரச்சனை பண்ணுவான் என்கிறார்கள். நான் யாரை வெறுக்கிறேனோ அல்லாஹ் அவங்களே வெறுத்துருவான். அது மாத்திரமல்ல, அதுகலகுன் நார், அவர்களை நரகத்திலும் நுழைப்பான். இப்னு சஅதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இப்னு சஅதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபாத்திமா பிதஅத்தும் மின்னி, என்னுடைய சதை துண்டுங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சதை துண்டுங்கறாங்க. அன்னையர் திலகம் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து. இந்த மண்ணிலேயே நான் ஏற்கனவே இலங்கை மண்ணில் நான் ஒரு செய்தியும் சொல்லி இருக்கிறேன். கடந்த ரபீஉல் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஆஸிம் இப்னு வாயில் கண்மணி நாயகத்தை வாரிசு இல்லாதவர் என்று குறை சொல்லிய போது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான், ஒரு அத்தியாயத்தை இறக்கினான். ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அரபுகள் இருக்கிறாங்களே, எப்படி பேசினாலும் சில விஷயங்களை பொறுத்துக்கிடுவாங்க. ஆனா அபுத்தர் வாரிசு இல்லாதவர் என்று சொன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல அது ரொம்ப கெட்ட வார்த்தை. அரபுகள் இடத்துல ஏன்னா அவர்கள் ஆண்மையின் மீது அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. நாங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், உலகிலேயே ஆண்மை அதிகமானவர்கள் என்று அரபுகள் நினைப்பார்கள். அப்படி ஆண்மை மிக்கவர்கள் என்று கருதக்கூடிய அவர்களிடத்திலே மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்பது அபுத்தர். வாரிசு இல்லாதவர் சொன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க. ஆஸிம் இப்னு வாயில் அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபுத்தர் வாரிசு இல்லாதவன் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா இருக்கக்கூடிய காலம் ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. அதோடு இந்த வேதனைக்கு மேல வேதனையாக அபுத்தர் வாரிசு இல்லாதவர், ஆம்பளை பிள்ளை இல்லை, இனி வாரிசே கிடையாது அப்படின்னு பேசினான். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான் அந்த வேதனையை நீக்குவதற்கு. இன்னா அத்தைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நாயகமே, உங்களுக்கு கௌஸரை வழங்குகிறோம், கௌஸரை வழங்குகிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்கள் ரப்பை வணங்கி அறுத்து பலியிடுங்கள், குர்பான் ஊஹியா கொடுங்க. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உங்களை யார் கோபிக்க செய்தானோ, வருத்தமடைய செய்தானோ அவன்தான் வாரிசு இல்லாத படுவான். உங்களை யார் கோபிக்க செய்தானோ அவன்தான் வாரிசு இல்லாதவன். நான் சொல்ற வார்த்தை ஒன்றும் வித்தியாசமானது அல்ல. அல்லாஹ் சொன்னதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப குறைச்சுதான் நம்ம பேசி இருக்கிறோம். சில வார்த்தைகளை ஒரு கட்டத்துல எல்லாம் சொல்றான், ஜனீம்னு சொல்றான், அதெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு நமக்கு கையா நடுங்கு. சில எதிரிகளை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவுபடுத்தியவர்களை பார்த்து, இந்த ஜனீம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நேரடி பொருள் சொல்வதாக இருந்தால் பள்ளிவாசல இப்ப பிரச்சனை வந்துடும். குர்ஆனுக்கு நேரடியா விளக்கம் சொன்னாலே அவ்வளவு கடுமையாக திட்டுகிறான், ஏசுகிறான், பழித்து பேசுகிறான். நாம் அடக்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அவ்வளவு கோபப்படுகிறான் அல்லாஹ். சரி, என்ன இங்கே நாம் சொல்ல வருவது? அவன் அபுத்தர்னு சொன்னான், அல்லாஹ் நீங்க அபுத்தர் இல்ல அவன் தான் அபுத்தர்னு சொன்னான். சரி போகட்டும். அதுக்கு இன்னா அத்தைனா கல் கௌதர், அவன் அபுத்தர்னு சொன்னா என்ன, உங்களுக்கு நான் கௌதரை தர்றேன். ரெண்டுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன தொடர்பு? அவன் உங்களை வாரிசு இல்லாதவன் என்று சொன்னானா? நாயகமே, இன்னா அத்தைனாக அல் கௌதர், கௌதரை அல்லவா நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்கிறான். கௌதர்னா என்ன? ஹவுதுல் கௌதர், அது ஒரு கருத்து. கதீருன் நிஅம், அதிகமான நியமத்துக்கள், நுபுவத்து, ரிசாலத்து, விலாயத்து என்று பல பதவிகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று பல விளக்கங்களை சொல்வார்கள். அதெல்லாம் சரி, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? அவன் அபுத்தர் பேசினான், வாரிசு இல்லாதவர் பேசியதற்கும் கௌசரை தந்தேன் என்பதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? தொடர்பு இல்லாததா குர்ஆன்? தொடர்புகளில் மிக வலிமையானதல்லவா குர்ஆன்? ஆஷிக்கீங்கள், ஆரிஃபீங்கள் சொல்வார்கள், நாயகமே, இன்னா அத்தைனாக்க, உங்களுக்கு நாம் வழங்கினோம் அல் கௌசரை வழங்கி இருக்கிறோம். கௌசர் என்றால் அது கௌசராகவும் இருக்கலாம். இங்கே கௌசர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியது அன்னையர் திலகம் ஃபாத்திமா என்கிறார்கள் ஆஷிக்கீன்கள். உங்களுக்கு ஃபாத்திமாவை அல்லவா நாம் தந்திருக்கிறோம், நீங்கள் ஏன் அவன் அபுத்தர் என்று சொன்னால் வருத்தப்படுகிறீர்கள் என்கிறார். அவ்வளவு பெரிய சிறப்பு. அன்னையர் திலகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாயிலாக இந்த சங்கிலி தொடர்
சில்சிலத்து தஹபியா என்று பைத்திலே படித்தார்களே அந்த சங்கிலி தொடர், அந்த சங்கிலி தொடரிலே வந்தவர்கள் தானே நாதாக்கள். இங்கே இருக்கக்கூடிய பெருமக்களினுடைய இந்த நிகழ்வை, இந்த தரீக்கத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய குதுபுல் அஷர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய பெருமக்கள் இதுல வந்திருக்கிறாங்க. அந்த பெருமக்கள்லாம் வந்துதானே இந்த தீனை ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க, வழியை நமக்கு காட்டி இருக்கிறாங்க. இறைவனை எப்படி அணுக வேண்டும் என்ற நெறிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். சங்கையானவர்களே, எனவே இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னையர் திலகம் ஃபாத்திமத்து ஸஹ்ரா இல் பதூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து சிலாகித்து சொல்கிறான். ஃபாத்திமா பிதாத்தும் மின்னி, என்னுடைய சதை துண்டு. ஃபமன் அப்கதஹா, யார் அவர்களை கோபிக்க செய்கிறாரோ அவர் என்னை கோபிக்க செய்தவர். அபுகலனி, அவருக்கு யாராவது வருத்தத்தை ஏற்படுத்தினா அவர் எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்திடுவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு அஹ்லு பைத்துகளினுடைய அந்தஸ்து மிக உயர்வாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது. சங்கையானவர்களே, இன்னொன்றை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வலு மன் உஷஃபிஉ லஹு மின் உம்மத்தி அஹ்லு பைத்தி. ஆகிரத்தில் நான் முதலாவது யாருக்கு ஷஃபாத்து செய்வேன் தெரியுமா? அஹ்லு பைத்துக்குத்தான் என்கிறார்கள். நான் ஆகிரத்தில் முதலாவது ஷஃபாத்து செய்வது என்னுடைய அஹ்லு பைத்துகளுக்குத்தான். அல்லாஹ் செய்ய சொல்றான், அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்த சொன்னான்ல, குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. அதில் தான் நாம் தொடங்கினோம். அல்லாஹ் செய்த கண்ணியத்தின் மூலமாகத்தான் நம்முடைய தொடக்கம். ஆக அல்லாஹ் ஷஃபாத் செய்ய சொன்னான். என்னுடைய முதல் ஷஃபாத் அவ்வலு மன் உஷஃபிஉ லஹு மின் உம்மத்தி அஹ்லு பைத்தி சும்மல் அக்ரபு ஃபல் அக்ரப், அதற்கு அடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய, அதற்கு பிறகு என்னுடைய குடும்பத்திலே உள்ள குறைஷி வழியிலே வரக்கூடிய என்னுடைய குடும்பத்தார்கள் அடுத்தபடியாக அதற்கு பிறகு சும்மல் அன்சார், அடுத்து நான் அன்சாரிகளுக்காக ஷஃபாத்து செய்வேன். அடுத்துதான் மற்றவங்க எல்லாம் வர்றாங்க. இந்த ஹதீஸ் தாரகுத்னியில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக வெளியே வந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கோபத்தோடும் வேகத்தோடும் அவர்கள் வெளியே வருகிறார்கள். மெம்பர்ல ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க, சில யாரோ என்னுடைய குடும்பத்தார்களை பத்தி குறைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை நான் எச்சரிக்கிறேன். மெம்பர்ல நின்றுகிட்டு சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருங்கள். எனது குடும்பம் சாமானியமான குடும்பம் இல்லை என்பதை போன்ற பல செய்திகளை தனது குடும்பத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. யார் அவர்களை நோவினை செய்கிறார்களோ அவர் என்னை நோவினை செய்தவர். அஹ்லு பைத்துகளை நோவினை செய்தவர், என்னை நோவினை செய்தவர். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையிலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நீங்க எனது குடும்பத்தினுடைய விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது பரிவு காட்ட வேண்டும், அவர்கள் மீது பாசம் காட்ட வேண்டும் என்று அண்ணலம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த செய்திகள் ஒரு ஹதீது, சில ஆயத்துக்களை நான் முன் வச்சிருக்கிறேன். இதை விரிவுபடுத்தி பேசுவதாக இருந்தாலே நம்ம நேரம் ஆயிடும். நான் எடுத்துக்கொண்ட நேரம் முடிந்தது, அவர்கள் தந்த நேரமும் நிறைவுறுவதற்கு வருகிறது. என்றாலும் கூட ஆரம்பத்தில் நான் ஒரு தகவலை நான் சொன்னேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சம்பாஷணை. இந்த சம்பாஷணை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அஹ்லுல் பைத்துகளினுடைய அந்தஸ்து எங்களுக்கு புரியும், அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய அந்தஸ்தும் எங்களுக்கு புரியும். நாங்கள் ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்குற ஆக்கள் இல்லை, வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது சகோதரர்களே. ரொம்ப கவனமாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சித்தீக் நாயகமும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வீட்டுக்கு போறாங்க. வாசலை நெருங்கிட்டாங்க.
வாசல நெருங்கினதும் சித்திக் நாயகம் சொல்றாங்க, நீங்க அகுல் பைத்தை சேர்ந்த